வணக்கம். சரவணகுமார் 99.hotmail.com. இன்னைக்கு தேதி 2 ஆகஸ்ட் 2026. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி ஆங்கே புல்லுக்கும் புசியுமாம். தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிறது மூதுரை. ஔவையார் சொன்னது அவங்களோட நீதி நூல் தொகுப்புல. இப்போ யாரு நல்லார்? இப்போ யாருக்கு மழை பெஞ்சிடுச்சு? ஒருவேளை சிஎம் ப்ரோ விஜய்க்காக இருக்குமோ? ஏன்னா இப்போ கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் பெஞ்ச மழை டெம்பரரியாக கொடுக்க சொன்ன சுப்ரீம் கோர்ட் கொடுக்க சொன்ன 4.5 டிஎம்சியை விட ஜாஸ்தி நம்மளுக்கு தர மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இயற்கை அன்னையே ரைட், எதிர்கட்சிகள் என்னதான் பாடுபடுத்தினாலும் நம்ம விஜய்க்கு டைம் கொடுப்போம். இப்போ குறுவை சாகுபடி பிரச்சனை சால்வ். இன்ஃபேக்ட் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் டிகே சிவகுமார் ரொம்ப நல்ல மனசு அவருக்கு. ஏன்னா அவங்க இன்னும் 30-40 டிஎம்சி ஹோல்ட் பண்ணலாம். கபினி ஒருவேளை கபினி டாப் ஃபுல்லானாலும் கிருஷ்ணராஜசாகர்ல அவங்க ஹோல்ட் பண்ணலாம். இருந்தாலும் அவர் ஏன்டா பாவத்தை கொட்டிக்கணும்ட்டு அவருக்கு அனுப்பியிருக்காரு. என்ன? ஸோ ஒருவேளை சிஎம் போய் விஜய் பேசியிருந்தாருன்னா இன்னும் நல்லா நடந்திருக்கும். அதனால எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணாலும் சரி, இயற்கை எண்ணெய் முடிவு பண்ணிடுச்சு இவருக்கு டைம் கொடுக்கணும்னு. என்ன? அதுவும் நம்ம உழவர்கள், விவசாயிகள்லாம் டெல்டா மாவட்டத்தை நம்புறாங்க. தண்ணியையும் இயற்கையும் அவங்க தெய்வமா மதிக்கிறாங்க. அதனால அவங்களும் இனிமே விஜய்னால நல்லது நடக்கும்னு நினைப்பாங்க. சிஎம் ப்ரோவும் டெல்டா மாவட்டத்தில் இப்போ என்னென்ன லேக் ஆகுதோ அதை இவர் இதை அட்வான்டேஜ் எடுத்து அவங்க கெயின் பண்ணிக்கலாம் அவங்க பொலிட்டிக்கல் மைலேஜ் அங்கே. ஸோ நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை.